ஓடி ஓடியே தன்னுடைய சின்ன நாடான ஜமைக்காவை உலகம் முழுக்கும் அதோட புகழை வந்து பரப்புனவர் யாருன்னா நம்ம உசேன் போல்ட் தான். உலகத்திலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு அத்லட்டிக் அவரை சொல்லலாம். ஸோ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 100 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிற ஒரு ரெக்கார்ட் 9.58 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரை வந்து ஓடிட்டு இருக்காரு. அதை இது வரைக்கும் யாராலையுமே பீட் பண்ண முடியல, அதை பீட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யானைக்கும் அடிச்சருக்கும் அவர் தோல்வி அடைந்தார். நல்லா கேட்டிருக்கும் நினைக்கிறேன். அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அதை பத்தியான தகவல் வந்து அதில் சொல்ல போறோம். நிறைய பேர் அவர் தோல்வி அடைந்த மாதிரியே அவருடைய ரெக்கார்டும் வந்து முறியடிக்கப்படும்ங்கிற வார்த்தைகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தெளிவான ஒரு வீடியோவா நம்ம இதில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோல்வி அடைந்தார். அவருடைய கடைசி லீக் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனலுக்கு வந்து வந்துட்டாரு. ஸோ தகுதி சுற்றுலெல்லாம் வந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து வந்துட்டாரு. ஃபைனல்ல அவருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் 2 அமெரிக்கர்கள் இருக்காங்க. எப்படியாவது இந்த உசேன் போல்டை நம்ம வின் பண்ணியே தீரணுங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு கர்வத்தோட இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவர் மெடல் வாங்கின காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் யாரும் இது வரைக்கும் பீட் பண்ணல. 100 மீட்டர்ல பாயிண்ட்ல வந்து மிஸ் ஆனாலுமே பட் பீட் பண்ணவே முடியல. அவரை எப்படியாவது பீட் பண்ணிடணும். அவர் அந்த ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அவருடைய கடைசி ஓட்டப்பந்தயம் இதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்குள்ள அந்த கடைசி இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதுல அவரை எப்படியாவது வின் பண்ணிடணும். ஏன்னா வின் பண்ணல அப்படின்னா அவர் ஓய்வு அறிவிச்சிருவார். ஓய்வு அறிவிச்சிட்டாருன்னா யாராலையுமே பீட் பண்ண முடியாத ஒரு வீரரா நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு இதோட அவர் போயிடுவாரு. அவரை வந்து வீழ்த்தியே ஆகணுங்கிற முனைப்போட அமெரிக்கர்கள் வந்து இருந்தாங்க. விசில் ஊதிட்டாங்க, கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர வேகத்துல வந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து தோல்வியில போயிடுறாரு. யாரு? நம்ம உசேன் போல்ட். யார் அப்படி வின் பண்ணானா அந்த அமெரிக்கர்கள். 2 அமெரிக்கர்களும் முதல் பரிசையும் 2வது பரிசையும் பெற்று இவர் 3வது பரிசு தான் வர்றாரு. தங்க மெடலையும் சரி வெள்ளியும் சரி 2 அமெரிக்கர்கள் வாங்கிடுறாங்க. பிரவுன்ஸ் மெடல் தான் வந்து நம்ம உசேன் போல்ட் வந்து வாங்குறாரு. அதுல தங்க மெடலை வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கேட்லின் அப்படிங்கிற ஒருத்தரும், தென் வெள்ளி மெடலை வாங்கினது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன் கோல்மேன். இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்க மெடலையும் வெள்ளி மெடலையும் வாங்கியிருக்காங்க. உசேன் போல்ட் உலகிலேயே அதிவேக வீரரான ஒரு அத்லட்டிக்கான உசேன் போல்ட்டை வந்து வீழ்த்தி அவங்களுடைய கௌரவத்தை வந்து அவங்க நிலைநாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அமெரிக்க வீரர்கள். ஸோ அமெரிக்க வீரர் உசேன் போல்ட்டோட கடைசி ஒரு ஓட்டப்பந்தயம். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெறுறாரு. அந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவர் வந்து தோல்வி அடைந்தார். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா யானைக்கும் அடிச்சிருக்கும் ஒருவனுடைய ஒரு ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு இன்னொருத்த கண்டிப்பா வருவாங்கிறது ஓகே. அவருடைய காலத்திலேயே அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடையும் ஒரு ஆணவத்தோடையும் வந்து அதை செஞ்சியும் காமிச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் முடியாது. இத்தனை வருடம் கொடிகட்டி பறந்த ஒரு உசேன் போல்டை நான் உங்களை வந்து நான் வீழ்த்தியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து மார்த்தட்டி கொண்டு வந்து போய் ஆரவாரத்தெல்லாம் இருக்கலைங்க. தலைவணங்கி நின்னாருங்க. ஏன்னா உங்களை நான் பீட் பண்ணியிருக்கேனே தவிர உங்களுடைய ரெக்கார்டை நான் பீட் பண்ணல. உங்களோட ரெக்கார்டை இது வரைக்கும் பீட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னால் பீட் பண்ண முடியுமா தெரியல. பட் ஆனால் உங்களை பீட் பண்ணதை வந்து எனக்கு மிகற்ற ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்களுடைய ஒரு திறமைக்காக இத்தனை வருடம் நீங்கள் வைத்திருந்த ஒரு இதற்காக உங்களோட தனி வளர்ப்புன்னு சொல்லி அதே இடத்துல வின் பண்ணிட்டாரு. அந்த எந்த ஒரு பெருசா ஆரவாரம்லாம் இல்லை. அவருக்கு முன்னாடி உசேன் போல்ட்டுக்கு முன்னாடி இருந்து தலை வழங்கி இருக்காரு. ஸோ இதுதாங்க அந்த ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸும் வந்து இதுதான். என்னதான் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு வீரரை அடிச்சாலுமே அந்த இடத்துல அவருக்கான மரியாதை கொடுத்து நம்ம இதை பார்க்கிறோம். புகழின் உச்சத்துக்கு சென்ற ஒரு உசேன் போல்ட் இது வரைக்கும் அவருடைய ரெக்கார்ட் இது வரைக்கும் பீட் பண்ணல. பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யானைக்கும் அடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தோத்து போனாரு மீன் இந்த கோல்டு மெடல் தான் வாங்கல, அதுல வந்து பிரான்ஸ் மெடலை வாங்கிட்டாரு. அப்படிங்கிறப்போ அதுவே பெரிய விஷயம் தான். அதே மாதிரி அவரோட ரெக்கார்டை முறியடிப்பதற்கும் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உசேன் போல்ட்டோட ரெக்கார்டை வேற யாராவது முறியடிப்பாங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி அவரு அந்த உசேன் போல்ட்டுக்காக ஜஸ்டின் கேட்லின் பண்ணது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.